பசங்க என்ன சூப்பரா ஆடுறாங்க பாத்தீங்களா? இவர் மவன் பின்றா. சும்மாரி. ஐயா வணக்கம். நாங்க எல்லாரும் சேர்ந்து முதல்ல ஒரு பால் ஸ்டோர் திறக்கிறோம். நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும். ஐயா இந்தாங்க பத்திரிக்கை. நீங்க தான் தலைமை தாங்கி எங்க கடையை திறந்து வைக்கணும். ஐயா நீங்க ஊர்ல இல்லாதனால உங்களை கேட்காமலே உங்க பேரை போட்டு விட்டோம். தப்பா நினைக்கப்படாதுங்க. பத்திரிக்கையில பேர் போட்டதுல ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா ஊருக்குள்ள புதுசா ஒரு பால் பண்ண வைக்கிறத முன்கூட்டியே சொல்லாம பண்ணிட்டீங்களே, அதான் வருத்தமா இருக்கு. ஐயா நாங்களே இப்படி ஒரு கடையை திறப்போம்னு எதிர்பார்க்கலீங்க. ஏதோ வேலை கிடைக்கிற வரைக்கும் பால் வியாபாரம் பண்ணலாமேன்னு இறங்கணும். முத பால் கொடுத்தவங்க கணக்கு புள்ளியோட கைராசி, உங்க பொண்ணு சித்ராவுடைய முகராசி, ஊர்க்காரங்களோட நல்லாசி எல்லாமா சேர்ந்து நாங்க இன்னைக்கு ஒரு பெரிய பால் ஸ்டோர் திறக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்க. ஏதோ அறக்குறையா நடத்தி உங்க பேரையும் ஊர் பேரையும் கெடுத்துருவோம்னு நினைக்காதீங்க. உங்க பால் ஸ்டோரை விட 1000 மடங்கு பெரிய ஸ்டோராக்கி காட்டுறோம்யா. எங்களை நம்புங்க. உங்க திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. இருந்தாலும் ஒரே ஊர்ல 2 பால் ஸ்டோர் இருக்க கூடாது. எனக்கு வேண்டியவங்கிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி தரேன். அதனால நீங்க ஆரம்பிக்க போற பால் ஸ்டோரை உடனே நிறுத்திடுங்க. நிறுத்துறதா? அது எப்படிங்க ஐயா? நாங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சிருக்கோம், அத போய் நிறுத்த சொல்றீங்களா? தம்பி உங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கிற வேலையை நான் வாங்கி பாருங்க. நீங்க என்ன சம்பளம் கிடைக்கிற வேலை வாங்கி கொடுத்தாலும் சரி, நாங்க எங்க தொழில் நிறுத்துற மாதிரி இல்ல. அது மட்டும் இல்ல, இந்த தொழில் எங்க மான பிரச்சனை. இந்த ஊர்ல இருக்கவங்க எங்க நம்பி பால் கொடுக்குறாங்க. நாங்க அவங்ககிட்ட நாணயமா நடந்துக்கிறோம். இந்த தொழிலை நாங்க பாதியில நிறுத்திட்டா இதை விட கேவலம் எங்களுக்கு வேற கிடையாது. இந்த விளக்கமெல்லாம் எனக்கு தேவையில்லை. பால் ஸ்டோரை இழுத்து மூட முடியுமா? முடியாதா? முடியாதுங்க. என்னடா கையை தூக்குற? யாருகிட்ட பேசுறோங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் இருக்கீங்க. இந்த ஊர் பண்ணையார்ட்ட பேசிக்கிட்டு இருக்கான். என்ன எழுதிட்டீங்க? ஒரு பையன் உயிரோட இருக்க மாட்டீங்க. இருங்க. ஏன்பா பண்ணையாரை இவ்வளவு தூரம் சொல்றாருல்ல, அனாவசியமா ஏன் அடம்பிடிக்கிறீங்க? பேசாம இழுத்து மூடி போக வேண்டியதானே? அதான் இத்தனை பேர் சொல்றாங்கல்ல முடியாதுன்னு, அப்புறம் உனக்கு வேற தனியா சொல்லுவாங்களா? கடைசியா சொல்றேன், அநியாயமா உங்களோட சேர்ந்து கெட்ட அழிஞ்சிடாத. மரியாதை உங்களை விட்டு வந்துரு. அடச்சி கையடியா. நீதான் நான் உன் வீட்டுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லிட்டேல, அப்புறம் என்னையா? தபார், எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம், என் தொழில் தான் முக்கியம். அதுல எவனாவது தலையிட்டீங்க மவனை நடக்கிறதே வேற. என்னையா முடிவா சொல்றேன், கடையை மூட முடியுமா? முடியாதா? தபார், நாங்களும் முடிவா சொல்றோம், கடையை மூட முடியாது. என்ன நடந்து போச்சு. நான் பேசுகிறேன், போங்கப்பா. சார் எங்களை கடை எழுத்து மூடும் சொல்றீங்க. யார் சார் இந்த ஆளுக்கு அடிமையா? நாங்க நான் பேசுறேன், பாப்பா. இந்த ஆளை தவிர வேற எவனாவது கை வச்சிருந்தானா? நீ பண்ணையாரே, கொஞ்சம் கூட மூளை இல்லையா? சின்ன பசங்க எப்படி நடந்துக்கிறது கூட தெரியல. அவனுங்களை நீ கை நீட்டி அடிக்கிறிய, அவனுக்கு திருப்பி ஒண்ணு அடிச்சானுங்கன்னா மரியாதை என்ன ஆகுறது? நிறுத்தியா? ஆரம்ப காலத்துல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்க. நீ எப்பவுமே எனக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்க. மரியாதை கட்டணும். இந்த பாரியா, முதல்ல இந்த பால்ஸ்டோர் மெம்பர்களை எல்லாம் எனக்கு எதிராக தூண்டி விட்டு என்ன கடை கேட்க வச்ச. போனா போதுன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் பேங்க் மேனேஜர் கிட்ட போய் என்ன கேட்காம எந்த லோனும் கொடுக்க கூடாதுன்னு அவனை மிரட்டிட்டு வந்திருக்கிறேன். இப்ப என்னடா அந்த பசங்களை எனக்கு எதிராக தூண்டி விட்டு பால்ஸ்டோர் வைக்க சொல்லிருக்கேன். இந்த பாரியா, இப்படி எல்லாம் செஞ்சு நீ ஊர் பெரிய மனுஷன் ஆகலாம்னு நினைக்காத. அது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காது. நான் ஊர் தலைவன் ஆகணும் எந்த காலத்தில் நினைச்சதே இல்லையா? ஊர் தலைவனா இருக்கிற நீ யோக்கியமா இருக்கணும் தான் சொல்றேன். உனக்கு இருக்கிற பணத்தையும் பதவியை வச்சு படிப்பறிவு இல்லாதவங்க அப்பா மக்களை வேணா நீ ஏமாத்திடலாம். ஆனா அவனுக்கு படிச்சவனுங்க, சிந்திக்க தெரிஞ்சவனுங்க, சுயமா உழைச்சு முன்னுக்கு வரணுங்கிற தைரியம் உள்ளவனுங்க அனாவசியம் அவனுங்களை பகிச்சுக்காம காலத்தை புரிஞ்சு தட்டி கொடுத்து போயிடும். இல்லனா பால் ஸ்டோர் பதவி மட்டுமல்ல, ஊர் தலைவர் பதவியில இருந்து கோயில் தலைவர் பதவி வரைக்கும் எல்லா தலைவர் பதவியும் பறி போயிடும். ஜாக்கிரதை. நீ ஒதுங்கி போடி. யோ பிச்சாண்டி,
உங்க பசங்க எல்லாம் பால் கடை திறக்கிறாங்கன்னு ஊரே ரெண்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க என்ன எங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நல்லா அப்படி கேளுங்க. என்ன தேடி கேக்குறது? யோ, ஊர்க்காரங்க உங்களுக்கு பத்திரிக்கை வச்சானுங்க, நீங்க போவீங்க. பெத்தவங்களாச்சுன்னு எங்களுக்கு என்னையா மரியாதை கொடுத்தாங்க நாங்க போறதுக்கு? ஏயா பத்திரிக்கையில தான் உங்க பேரை கொட்டை இடத்துல போட்டு அச்சடிச்சிருக்காங்களே, அதுக்கு மேல என்னையா ஓடும்? எதுக்கு பேர் போட்டிருக்கானுங்க? நாளைக்கு பால் கடையில பிரச்சனை வந்தா எங்களை வம்பல மாட்டி விடுறதுக்கு தாயா. நோட்டீஸ் எடுத்துட்டு வராருவா. பத்திரிக்கை கொண்டாந்து வைக்கல, பத்திரிக்கை வைக்கல அப்படியே பேசிக்கிறீங்க. எடுத்துட்டு வரா பாரு ராசா. ராசா வரடா கண்ணு. தாய்மா வா நடந்து வா. என்ன ஆட்டம் ஆடுறானுங்க பத்தியா? சுமாரியா நிப்பாட்டு. டேய் அங்க பாத்தியா? பதுங்கி எட்டி பாக்குறானுங்க பாரு. டேய் பத்திரிக்கை கொடு. குடுறா கொஞ்சம். அம்மா, நாங்க பால் ஸ்டோர் ஆரம்பிக்கிறோம். நீயும் தங்கச்சியும் கண்டிப்பா வந்துருங்க. அப்பா கொடுப்பா. நீயே கொடுத்துக்க. என்னையா உன் பையனுக்கு மரியாதையா தெரியல? அம்மா கொஞ்சம் வாங்க. என்ன கண்ணு? உன் புருஷனை கொஞ்சம் இங்க வர சொல்லு. புள்ள கூப்பிடல, வந்து தொலையா. என் பையன் என்னதான் தகராறு பண்ணாலும் அப்பன்னா அவனுக்கு ஒரு தனி மரியாதை. அவன் சிங்கம். கண்ணா, என் மரியாதையை காப்பாத்திடடா. பத்திரிக்கை குடியா? எங்க அம்மாவுக்கு என் தங்கச்சிக்கு பத்திரிக்கை கொடுக்க தான் நான் இங்க வந்தேன். இத சாக்கு வச்சுட்டு கடை திறக்கிற பக்கம் வந்த உசுரோட இருக்க மாட்டேன். எவனுக்கும் பயப்படாதீங்க, நீங்க வந்துருங்கம்மா. அதே அடியாரா அதே. நம்மள அவமானப்படுத்தனே அவனுக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கானுங்க. எங்களை கேவலப்படுத்தின அவங்களுடைய கடை திறப்பு விழாவுக்கு எவ்வளவு போனீங்க, மரியாதை கெட்டு போயிடும். ஆமா, இதுல என்ன மரியாதை போறது? இத மீறி இவளுக போனாளுங்கன்னா ஒத்த காலை எடுத்துடணும். என்னன்னு இது? பிள்ளைங்க கஷ்டப்பட்டு முதல்ல கடை திறக்கிறேங்கிறாங்க, அதுக்கு போய் போவானாங்கிறீங்களே, நியாயமா இது? எப்படி வா தாயம்மா, இதெல்லாம் போய் இவர்களை கேட்டுக்கிட்டு நம்ம பிள்ளைங்க கடை திறப்பு விழாவுக்கு நாம போகாம வேற யாரு போறதுன்னு? நீ மட்டும் அந்த கடை திறப்பு விழாவுக்கு போன வாழா வெட்டி ஆயிடுபடி. போயா, இத்தனை வருஷமா அப்படியே என்ன மகாராணி மாதிரி வாழ வச்சுட்ட, இனிமே தானே வாழ வெட்டி ஆக போறா. போயா தாயம்மா, இனிமே நமக்கு நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை முக்கியம். வா, இவங்களை பத்தி நமக்கு என்ன கவலை? வா போகலாம். இதுக்கு எக்கடை கட்டு தொலையிட்டோம். பிச்சாண்டி, கொஞ்ச நேரத்துல என் பொண்டாட்டி எல்லாத்தையும் கலைச்சிட்டாளையா. உன் பொண்டாட்டி மட்டும் இல்லையா, எல்லாரும் பொண்டாட்டி அப்படித்தான். பிள்ளைங்க வளர்ந்து ஆளாகிற வரைக்கும் தான் அவளுங்க நம்ம பக்கம் இருப்பாளுங்க. அதுங்க வளர்ந்து 4 காசு சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த பக்கம் சாஞ்சிருவாளுங்க. இவ்வளவு நாளா அவளுங்க நம்மகிட்ட நடிச்சிட்டு இருந்திருக்காளுங்க. பச்சு வந்தீங்க, அதனாலதான் ஆம்பளைங்க எல்லாம் 2 கல்யாணம் பண்றானுங்க. நாம தான் மிஸ் பண்ணிவிட்டோம். இப்ப என்னையா கெட்டு போச்சு? யோ, இந்த செங்கோட நினைச்சா இப்ப கூட 5 கல்யாணம் பண்ணுவாங்க. பண்ணுவீங்களா? பண்ணுவீங்க. பண்ணியாரு ஏமாந்தா 5 என்ன 10 கூட பண்ணுவீங்க. வணக்கம். ஏண்டா உங்க மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் கொஞ்ச நாள் ஊர்ல இல்ல, கான்ட்ராக்ட் விஷயமா வெளியூர் போயிட்டேன். அதுக்குள்ள ஆளாளுக்கு நாட்டாம ஆயிட்டீங்களா? ஐயோ, அப்படிலாம் நாங்க உங்களுக்கு எதிராக எதுவுமே பண்ணலீங்களே. என்ன பண்ணல? கிணறு வெட்டணும் என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போய் எனக்கு எதிராக உங்க பசங்களுக்கு பால் பண்ண வச்சு கொடுத்துருக்கீங்க. இது எனக்கு பண்ற துரோகம் இல்லையா? ஏங்க, எங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தா ஊரே அவனுங்க கிட்ட கறக்கும் போது நாங்க கிட்ட உங்ககிட்ட கறப்பங்களா? இது வரைக்கும் நான் உங்ககிட்ட ஏமாந்தது போதும், இன்னைக்கு நான் ஏமாற மாட்டேன். பாரு, உங்களுக்கு 1 வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள என்கிட்ட வாங்கின மொத்த பணமும் வந்து சேரணும். கிடக்கு நமக்கு வர வேண்டிய வட்டி பணத்துக்கு இந்த வண்டி மாடு எல்லாத்தையும் இழுத்துருவாங்க. என்னடா வேடிக்கை பார்த்துட்டீங்க? இழுத்துருவாங்க. ஏன்டா அவனை தடுக்கிறேன்? போடா, வண்டியை திருப்படா. இந்த வண்டி மாத்த நம்பித்தாயா எங்க பொழப்பே இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா எங்க மான மரியாதை எல்லாம் போயிடுங்க. ஏண்டா, நான் தான் உங்களை காப்பாத்தணும் தெரியுதுல்ல, நேரா போங்க. உங்க பசங்க கடை திறக்கிறத தடுத்து நிறுத்துங்க. ஐயா, நாங்க அவங்க கிட்ட பேசி 2 மாசம் ஆகுதுங்களா ஐயா. நாங்க சொன்னா அந்த நாதாரி பசங்க கேட்காதுங்க ஐயா. ஆமாங்க. டேய், நீங்க மட்டும் உங்க பசங்களை பகச்சிக்க மாட்டீங்க, நான் மட்டும் அவசரத்துக்கு உங்களை காப்பாத்தணுமா? நல்லா இருக்குடா நியாயம். டேய், ஏன்டா நிக்கிறீங்க? எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. ஒரு மாட்டை யோ, பண்ணையார பத்தி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும்.
சொன்னா சொன்னபடி செஞ்சிருவான். பாருங்க, எப்படியாவது உங்க பசங்க கடையை திறக்காதபடி பாத்துங்க, இல்ல உங்க சொத்து அநியாயத்துக்கு பறி போயிடும். இதா வர்றங்க. பண்ணையார்கிட்டே விளையாடுறீங்களா? தொலைச்சிருவார், தொலைச்சு. யோ பிச்சாண்டி, கணக்கு சொன்ன மாதிரி அந்த பண்ணையார் நிலத்தை எல்லாம் புடிங்கிருவாங்க. பசங்க கடையை திறக்கிறத எப்படியாவது நிறுத்திடணும்.